Good morning one and all. 10th standard social science subjects. History lesson 6. Early rebels against in British rule in Tamil Nadu. Okay. Continuation of this lesson. Rebellion of Veerapandiya Kattapomman 1792-1799. Veerapandiya Kattapomman became the Palayakara or Panjalanguruchi at the age of 30 on the death of his father ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம்னு சொல்லுவோம். 1790 99 வரலும் தனது தந்தையான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுடைய இறப்புக்கு பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தன்னுடைய 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். The company's administrator James London and Colin Nick Jackson had considered him a man of peaceful dispositions. However, soon several events led to the conflict between Veerapandiya Kattabomman and the English East India Company. Okay, கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டராகவே கருதினாங்க. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்க ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? த நவாப் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எ ட்ரீட்டி சைன்ட் இன் 1781 had assigned the revenue of Carnatic war to the company to be entirely under their management and control during the war with Mysore Sultan. ஓகே, அதாவது 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூருடைய திப்பு சுல்தானும் ஆற்காட்டு நவாப்பும் போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டு கீழே செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 பங்கு நவாப்புக்கும் அவங்களுடைய குடும்ப பராமரிப்பதற்காகவும் ஒதுக்கப்பட்டுச்சு. The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை கம்பெனி பெற்றிருந்துச்சு. The company appoints its collectors to collect taxes from the பாளையம்ஸ். கம்பெனி அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதனுடைய ஆட்சியாளர்களை நியமிச்சது. The collectors cumulated the Palayakarans and adopted force to collect the taxes. This was the bone of contention between the English and Kattabomman. இதுதான் கட்டபொம்மனுக்கும் அதாவது ஆட்சியாளர்கள் பாளையக்காரங்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையை பயன்படுத்தினாங்க. இதுதான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையில பெரும் பகை ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிச்சின்னு சொல்லுவோம். கான்ஃபரன்டேஷன்ஸ் வித் ஜாக்சன் அப்படிங்கிறவரோட ஏற்பட்ட மோதல். The land revenue arrear from Kattabomman was 3,310 pagodas in 1798. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை 1798 ஆண்டு வாக்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 3310 பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டர் ஜாக்சன் அண்ட் arrogant English officer want to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. இவற்றை வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வமுள்ள ஆட்சியாளர் இராணுவத்தை அனுப்ப முயன்ற போது மதராஸ் அரசாங்கம் அதுக்கு அனுமதி அளிக்கல. ஓகேவா? On 18th August 1798 he ordered Kattabomman to meet him ராமநாதபுரம். 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை விடுத்தார். பட் த கட்டபொம்மன் attempts to meet him in between proved fertile as Jackson refused to give him audience both in குற்றாலம் அண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே, அதாவது கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி. ஓகேவா? அவரை சந்திக்கணும்னு போனார். ஆனால் அந்த முயற்சி என்ன ஆகலைன்னா பலனளிக்காதோடு குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்துட்டார். At last an interview was granted and Kattabomman met Jackson in Ramanathapuram on 19th September 1798.
இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று அந்த ஜாக்சன் அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் ஜாக்சனை வந்து சந்தித்தார். இட்ஸ் செட் தட் கட்டபொம்மன் had to stand for 3 hours before the haughty collector ஜாக்சன். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த அந்த ஜாக்சனுக்கு முன்னாடி கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் வந்து நிற்க வச்சதாக சொல்லப்படுது. Sensing danger, Kattapomman tried to escape alone with his minister சிவசுப்பிரமணியனார். இந்த ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியனுடன் தப்பு செல்ல முயன்றார். ஊமைதுரை certainly entered the fort with his men and helped the escape of Kattapomman. At the gate of the Ramanathapuram fort, there was a clash in which some people, including Lieutenant Clark, were killed. சிவசுப்பிரமணியனா was taken prisoner. ஓகே, உடனடியாக ஊமைதுரை தனது ஆட்களோடு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செஞ்சார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த சண்டையில் வந்து லெப்டினன்ட் கிளர்க் அப்படிங்கக்கூடிய உள்பட சில பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். ஓகேவா. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில், மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பு ஆஜராதல். ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மன் ரெப்ரசன்டட் to the Madras Council about how he will ill-treated by the collector Jackson. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியாளர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறத மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு வந்து தெரிவித்தார். ஓகேவா. த கவுன்சில் ஆஸ்க்டு கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் எ கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்டு ஜான் கேசமேஜர் ஆஸ் மெம்பர்ஸ். அந்த குழு வந்து வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசமேஜர் ஆகிய அடங்கிய குழுவுக்கு முன்னாடி ஆஜராகும்படி கட்டபொம்மனுக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. Meanwhile, Governor Edward Clive ordered the release of சிவசுப்பிரமணியனார் and the suspension of the collector Jackson. இதற்கிடையில் சிவசுப்பிரமணியனார் சிறையிலிருந்து விடுவிச்சுட்டு கலெக்டர் ஜாக்சன் வந்து பணியிடை நீக்கம் செய்ய சொல்லி ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் உத்தரவிட்டார். கட்டபொம்மன் appeared before the committee that Saturday on 15th December 1798 and reported on war transport in ராமநாதபுரம். அது வந்து பார்த்திங்கன்னா குழுவுக்கு முன்னாடி 1798 டிசம்பர் 15 அன்னைக்கு ஆஜராகி ராமநாதபுரத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே வந்து அவர் சொன்னார். The committee found Kattapomman was not guilty. Jackson was dismissed from the service and the new collector S.R. லூசிங்டன் அப்பாயிண்டட். அந்த ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துல, அதாவது அந்த அவர் விரைவிச்சதில் கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குடி முடிவு செஞ்சுட்டு ஜாக்சனை நிரந்தரமாக பணியிடை நீக்கம் செஞ்சு புதிய ஆட்சியாளராக S.R. லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமித்தாங்க. கட்டபொம்மன் cleared almost all the revenue arrears, leaving only a balance of 1080 pagodas. கட்டபொம்மனும் வந்து நிலுவைத் தொகையில் 1080 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகைகளை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து செலுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபரன்சி ஆஃப் பாளையக்காரஸ். In the meantime, Marudhu Pandiyar of Sivagangai formed the South India Confederacy of rebels against the British with the neighboring Palayakaras like Gopala Nayaka of Dindukkal and Yadul Nayaka of Anaimalai. இதற்கிடையில் கட்டபொம்மனும் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடையில் திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், ஆனைமலையில் யதுல் நாயக்கர் போன்றோர் அருமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறத சிவகங்கையில் மருதுபாண்டியர் அப்படிங்கிறவங்க ஏற்படுத்தினாங்க. ஓகேவா. மருதுபாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர். மருதுபாண்டியர் வந்து அதனுடைய தலைவராக செயல்பட்டார். த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹாஸ் பீன் மேடு. திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டது. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபரன்சி. ஓகேவா. இந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மன் வந்து இணையறதுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டியது. கலெக்டர் லூசிங்டன் prevented Kattapomman from meeting the Marudhu brothers. ஓகே. மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் வந்து தடுக்கிறதுக்கு முயன்றார். பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்ட்லி டிசைடட் ஆன் த கான்ஃபரன்டேஷன்ஸ் வித் த இங்கிலீஷ். ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைஞ்சு ஆங்கிலேயர் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க.
Kattabomman tried to influence Sivagiri பாளையக்காரஸ் who refused to join. கட்டபொம்மன் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர் தங்களோட இணைக்க முயன்றாரு. ஆனால் அவங்க வந்து நாங்கள் உங்களோட இணைய மாட்டோம்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. பட் த பாளையக்காரஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் எ tributary டு த கம்பெனி. சிவகிரி வந்து பார்த்திங்கன்னா நோக்கி கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணாருன்னா முன்னேறினார். சிவகிரி பாளையத்தினர் வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வந்தாங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் ஆஸ் எ சேலஞ்ச் டு their authority. த கம்பெனி ஆர்டர் த ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. அதனால் கட்டபொம்மன் சிவகிரி நோக்கி பட நகர்வை தங்களுக்கு விட்டப்பட்ட சவாலாக கம்பெனிக்காரங்க நினச்சி கம்பெனி வந்து தன்னுடைய படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டாங்க. ஓகேவா. த சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை அப்படின்னு சொல்லுவோம். இன் மே 1799 லார்ட் வெல்லஸ்லி issues order from the Madras for the advantages of forces from திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. ஓகே, மே 1799 மதராஸ்லேருந்து வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி போகிறதுக்கு உத்தரவிட்டார். மேஜர் பேனர்மேன் கமாண்டட் த ட்ரூப்ஸ். படைகளுக்கு மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பை வந்து ஏற்றிருந்தார். த திருவாங்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயினட் த பிரிட்டிஷ். ஓகே, திருவாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு ஒன்றா இணைஞ்சாங்க. ஆன் 1 செப்டம்பர் 1799 an ultimatum was served on கட்டபொம்மன் டு சரண்டர். கட்டபொம்மனை சரணடைய கோடி நிபந்தனையை 1799 செப்டம்பர் 1 வந்து வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா. கட்டபொம்மன்ஸ் எவாசிவ் ரிப்ளை ப்ரமோட்டட் பேனர்மேன்ஸ் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். கட்டபொம்மனுடைய பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பேனர்மேன் கோட்டையை வந்து தாக்க ஆரம்பித்தார். பேனர்மேன் மூவ்டு ஹிஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5 செப்டம்பர். பேனர்மேன் வந்து செப்டம்பர் 5 முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். அனைத்து தொடர்புகளையும் கோட்டைக்கு போகக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் இந்த பேனர்மேன் அப்படிங்கிற ஒரு துண்டிச்சார். ஓகேவா. அடுத்தது பேனர்மேன் டெப்யூட்டர் ராமலிங்கனார் டு கன்வே எ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். பேனர்மேன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை வந்து சரணடையுமாறு கேட்டுக்கிட்டார். கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டு. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணார், நான் வந்து சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் and on the basis of his report Bannerman decided the strategy of the operations. ஓகே, அதாவது அந்த ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையுடைய அனைத்து ரகசியங்களையும் சேகரித்தார். அந்த அறிக்கையை வந்து யாருக்கிட்டனா பேனர்மேன் கிட்ட கொண்டு வந்து ராமலிங்கனார் கொடுத்தாரு. அதையெல்லாம் அந்த அறிக்கையை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான தாக்குதலை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய அந்த வழிமுறைகளை யார் வந்து டிசைட் பண்ணார்னா பேனர்மேன் அப்படிங்கிறவர் டிசைட் பண்ணார். இன் எ கிளாஷ் ஆஃப் கலர்பட்டை சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் எ பிரசன்ஸ். ஓகே, கல்லர்பட்டியில் வந்து நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார். ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட். ஓகேவா, பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. கட்டபொம்மன் என்ன பண்ணார், புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டார். த பிரிட்டிஷ் புட் எ பிரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அவருடைய தலைக்கு வந்து ஒரு வெகுமதியை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். யார், இங்கிலீஷ்காரங்க. ஓகேவா. பீட்ரைடல் பை த ராஜா ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்டு. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் வந்து பிடிக்கப்பட்டார். சிவசுப்பிரமணியனார் வார் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் ஆன் த 13th செப்டம்பர். ஓகே, சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் வந்து செப்டம்பர் 13 அன்னைக்கு தூக்கிலிடப்பட்டார். பேனர்மேன் மேக்கிய மோகரி ஆஃப் எ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ஆன் 16th அக்டோபர். ஓகே, பேனர்மேன் விசாரணை அப்படிங்கிற பேரில் ஒரு கேலி கூத்த பாளையக்காரர்களுக்கு முன்பாக அக்டோபர் 16 அன்னைக்கு அரங்கேற்றினார். டூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் பிரேவரி அட்மிட் ஆல் த சார்ஜஸ் லீவ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஓகே, விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் என்ன பண்ணார்னா ஏற்றுக்கிட்டார். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் எ tamarind tree in the old front of Kayathar close to
திருநெல்வேலி in front of the fellow பாளையக்காரர்ஸ். ஓகே, திருநெல்வேலிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கயத்தாரில் பழைய ஒரு கோட்டைக்கு முன்னாடி இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களுடைய முன்னிலையில் கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார். thus ended the life of the celebrated பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இவ்வாறு போற்றுதலுக்குரிய திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரரான கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சுது. many folk ballads of கட்டபொம்மன் helped keep his memory alive among the people. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவருடைய நினைவு மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வச்சு கொள்ள உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ளமருது in 1748 to 1801 and his younger brother சின்ன மருது 1753 to 1801 were able generals of முத்துவடுகர் of சிவகங்கை. பெரிய மருது, அதாவது மருது சகோதரர்கள்னு சொல்லுவோம். பெரிய மருது அப்படிங்கக்கூடிய வெள்ளை மருது 1748 1801 வரலும். அவருடைய தம்பி வந்து சின்ன மருது 1753 1801 வரலும். இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கையின் முத்துவடுகருடைய திறமை மிக்க படை தளபதிகள் அப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் த காளையர் கோவில் பேட்டில் மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரெசார்ட்டிங் டு த்ரோன் டு வேலுநாச்சியார். ஓகே, காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் வந்து இறந்த பின்னாடி வேலுநாச்சியார் அரசுரிமை மீட்டு கொடுக்கறதுக்காக மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க அரும்பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் இயர் ஆஃப் 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். 18வது நூற்றாண்டு கடைசி ஆண்டில் மருது சகோதரர்கள் வந்து பிரிட்டிஷாரை வந்து எதிர்க்க திட்டமிட்டாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் தே ஒர்க்டு along with his brother ஊமைதுரை. ஓகே, கட்டபொம்மன் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய சகோதரர் ஊமைதுரையோடு இணைஞ்சு பணியாற்றினாங்க. they plunder the granaries of the Nawab and caused damages and destruction to the company's troop. அவங்க வந்து நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடிச்சதோட கம்பெனியின் படைகளுக்கு வந்து பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மருது பிரதர்ஸ். ஓகே, மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ரெவல்யூஷன். ஓகே, ரெபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் in 1800 to 1801. Despite the suppression of Kattabomman's revolt in 1799, rebellion broke out again in 1800. கட்டபொம்மனுடைய கழகம் 1799 ஒதுக்கப்பட்ட போதே 1800 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கழகம் அப்படிங்கிறது வெடிச்சுது. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் த செகண்ட் பாளையக்காரர் வார்ஸ். ஓகே, பிரிட்டிஷாருடைய குறிப்புகளில் வந்து இது இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இட் வாஸ் டைரக்டட் பை எ கான்ஃபெடரன்சி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக்கர் ஆஃப் திண்டுக்கல், கேரளா வர்மா ஆஃப் மலபார் அண்டு கிருஷ்ணப்ப நாயக்கர் அண்டு தோதாஜிஸ் ஆஃப் மைசூர். ஓகே, தூடாஜிஸ் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த போரில் சிவகங்கையுடைய மருது பாண்டியர்கள், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், மலபாருடைய கேரள வர்மா, மைசூருடைய கிருஷ்ணப்பா, அடுத்தது தூண்டாஜி இவங்களோட கூட்டமைப்பால் வழி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவான். இன் ஏப்ரல் 1800 தே மீட் அட் விருப்பாச்சி அண்ட் டிசைடட் டு ஆர்கனைஸ் அண்ட் அப்ரைசிங் எகேன்ஸ்ட் த கம்பெனி. விருப்பாச்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. த அப்ரைசிங் விச் broke out in கோயம்புத்தூர் in June 1800 soon spread to ராமநாதபுரம் அண்டு மதுரை. ஓகே, கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லுவோம். த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்டு வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கம்பெனிக்காரங்க மைசூரில் வந்து கிருஷ்ணப்பா மீதும், மலபாரில் கேரளவர்மா மீதும், இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்க போவதாக வந்து அறிவித்தாங்க. The பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் were caught and hanged. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் பகுதிகளில் பாளையக்காரர்கள் வந்து பிடிக்கப்பட்டு வந்து அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்கன்னு சொல்லலாம். இன் பிப்ரவரி 1801 two brothers of கட்டபொம்மன்
Oomaithurai and Sevanthi escaped from the Palayam Kotai prisons to Kamudi, from where Chinnamarudhu took them to Siruvayal, his capital. Okay. கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைதுரையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியில் வந்து பதுங்கியிருப்பதா அறிஞ்ச சின்னமருது அவங்கள வந்து தனக்கு தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். ஓகேவா. The fort at பாஞ்சாலங்குறிச்சி was reconstructed in record time. ஓகே, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து மீண்டும் வந்து கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். The fort at பாஞ்சாலங்குறிச்சி was reconstructed in record times. The British troops under Colin Macaulay retook the fort in April and the Mardu brothers south sheltered in சிவகங்கை. ஓகே, காலின் மெக்காலே தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் வந்து கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் வந்து மருது சகோதரர்களிடம், அதாவது சிவகங்கையில் வந்து அடைக்கலாம் அப்படிங்கிறத கேட்டாங்க. The English demanded that the Mardu Pondians hand over the fugitives, the ஊமைதுரை and செவத்தையா, but they refused. தப்பி ஓடினவங்களை ஊமைதுரையும் செவத்தையாவையும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வந்து வலியுறுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மறுத்துட்டாங்க. ஓகேவா. கர்னல் அக்னிவ் அண்ட் கர்னல் இன்னஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. ஓகே, இதையடுத்து கர்னல் அக்னிவும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படையை நடத்தி சென்றாங்க. ஓகேவா. இன் ஜூன் 1801 மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி proclamations. மருது சகோதரர்கள் வந்து ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிட்டாங்க. இதை தான் என்ன சொல்லுவோம்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இப்போ அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Proclamation of 1801. The proclamation of 1801 was an early call to the Indians to unite against the British, cutting across the region, caste, creed and religion. 1801 ஆண்டு பேரறிக்கை, அதாவது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவோம். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, ஜாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதல்ல விடுக்கப்பட்ட அறைகூவல் 1801 ஆண்டுடைய இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லலாம். The proclamation was pasted on the walls of Nawab Palace in Tiruchirappalli Fort and on the wall of Srirangam Temple. ஓகே, இந்த பேரறிக்கையோடைய வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமையப்பட்ட நவாப்புடைய கோட்டையுடைய முன் சுவரிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சுவரிலும் வந்து ஒட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். Many பாளையக்காரர்ஸ் of Tamil country rallied together to fight against the English. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டு வந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்றா திரண்டாங்க. சின்னமருது collected nearly 20,000 men to challenge the English army. சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரட்டினார். பிரிட்டிஷ் reinforcement were rushed from Bengal, Ceylon and Malaya. ஓகே, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து உடனடியாக வர சொன்னாங்க. த ராஜா புதுக்கோட்டை, எட்டயபுரம் and தஞ்சாவூர் ஷுட் பை த பிரிட்டிஷ். ஓகே, புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரில் அரசர்கள் வந்து பிரிட்டிஷாருடன் வந்து கை கோத்துக்கிட்டாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோடு பை த இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் பாளையக்காரர் சோன். ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கையை வந்து பயன்படுத்தி பாளையக்காரர்களுடைய படைகளுக்கு இடையில் நிறைய பிரிவினை அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபால் ஆஃப் சிவகங்கை. இன் மே 1801 த இங்கிலீஷ் அட்டாக் த ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்டு திருச்சிராப்பள்ளி. ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூர்லேயும் திருச்சிராப்பள்ளியிலும் இருந்த கலகக்காரர்களை வந்து தாக்கினாங்க. த ரிபல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்டு காளையர் கோயில். கலகக்காரர்கள் வந்து பிறன்மலையிலும் காளையர் கோயிலையும் தஞ்சம் புகுந்தாங்க. தே வேர் அகெயின் டிஃபீட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் த இங்கிலீஷ். அவர்கள் மீண்டும் பிரிட்டிஷ் படையினால் தோற்கடிக்கப்பட்டாங்க. இந்த எண்ட் த சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் த ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ப்ரொவைல்டு. ஓகே, இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கில கம்பெனியை விஞ்சி நின்றது அப்படின்னு சொல்லுவோம்.
The rebellion failed and Sivaganga was annexed in 1801. ஓகே, கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றதுனால 1801 சிவகங்கை வந்து இணைக்கப்பட்டது. The Marudu brothers were executed in the fort of திருப்பத்தூர் near ராமநாதபுரம் on 24th October 1801. ஓகே, ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 வந்து மருது பிரதர்ஸ் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. ஊமைத்துறை அண்ட் செவத்தையா வேர் கேப்சர்ட் அண்ட் beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 6th November 1801. ஓகே, ஊமைத்தனையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை வந்து துண்டிக்கப்படுது. தலையை வெட்டி தனியாக எடுத்துட்டானுங்க. அடுத்தது 73 rebels were exiled to Penang in Malaya. 73 பேர் கலகக்காரங்கள் பிடிக்கப்பட்டு மலேயாவில் பினாங்குக்கு வந்து நாடு கடத்தப்பட்டாங்க. Though the பாளையக்காரர்ஸ் fell to the English, their exploits and sacrifice inspired later ஜெனரேஷன்ஸ். ஓகே, பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவர்களுடைய வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததியர்களை ஈர்ப்பதாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். Thus the rebellion of Marudu brothers, which is called South Indian Rebellion, is a landmark event in the history of தமிழ்நாடு. தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுறதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கர்நாடிக் ட்ரீட்டி 1801. The suppression of the Palayakaras rebellion of 1799 and 1881 resulted in the liquidation of all local chieftains of Tamil Nadu. கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். 1801 1799 மற்றும் 1800 to 801 பாளையக்காரர்களோட கடகம் வந்து அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரோட எண்ணங்களும் நீர்த்து போக செஞ்சிச்சு. அதாவது இனிமேல் நம்மளால் எதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31st July 1801, the British assumed direct control over Tamilagam and the Palayakara system came to an end with the demolitions of all forts and disbandment of the army. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையோட விதிகளின்படி பிரிட்டிஷுடைய நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் வந்து முடிவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவங்களோட படைகளும் வந்து கலைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, today class is over now. Tomorrow we discuss the continuation of this lesson. Thank you students. Thank you one and all.